தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. எதுக்கு கனம் பண்ணுவாயாக? நீ நல்லா இருப்ப, உன் வாழ்க்கை இந்த பூமியில நீடிச்சு இருக்கும். பெற்றோருக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு கவனன்ட் ஆசீர்வாதங்க. கர்த்தர் நம்மோடு உடன்படிக்கை பண்றாரு. பிள்ளைகளுக்கு போதிக்கிறீங்களா? போதிக்கிறீங்க, நடத்துறீங்க, ஒழுக்கத்தை கற்பிக் கொடுக்கணும். அன்பின் அடிப்படையில் இருக்கணும், அது கோபத்தில் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுக்கு விஷன் கொடுக்கணும். நீங்க அந்த உள்ள இருக்கிற பொட்டன்சியலை எடுக்கக்கூடிய இதுல வளர்த்தீங்கன்னா நீங்க நல்ல தாயாக நல்ல தகப்பனா இருந்திருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு சில வாரங்களாக குடும்ப வளம்னு பேசி வருகிறோம். தேவனுடைய பார்வையில் குடும்பம் முக்கியம். குடும்பத்தை ஏற்படுத்தினது, குடும்பத்தை நடத்துவதற்கு ஆலோசனை கொடுப்பது கர்த்தர். ஒரு காரியத்தை தேவன் ஏற்படுத்துகிறது மட்டுமல்ல, அதை எவ்வாறு செயல்படுத்துவது என்பதை குறித்து ஆலோசனையும் கொடுக்கிறார். ஒரு காரியத்தை ஏற்படுத்திவிட்டு அது எவ்வாறு செயல்படுத்துவதுன்னு தெரியலன்னா அவர்கள் பொறுப்பற்றவர்கள்னு அர்த்தம். கர்த்தர் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறது மட்டுமல்ல, அது வெற்றிகரமாக எவ்வாறு நடத்துவது என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். இதை குறித்து பேசும் பொழுது குடும்பத்தில் கணவனுடைய பங்களிப்பு என்னன்னு பார்த்தோம், கணவனுடைய ரோல் என்னன்னு பார்த்தோம், மனைவியோட ரோல் என்னன்னு பார்த்தோம். இன்னும் ஒரு சில வாரங்கள் பிள்ளைகளை எவ்வாறு வளர்ப்பது என்பது பார்ப்போம். குடும்பம் சொல்லும் பொழுது நாம் இருவர் நமக்கேன் வேறொருவர் அப்படின்னு வாழ்கிறது கிடையாது. குடும்பம்னா கணவன், மனைவி, பிள்ளைகள், அதான் குடும்பம். சில மக்கள் நினைக்கலாம், இல்லைங்க இங்கே இருக்கிறவங்களுக்கு இல்லை, இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே பிள்ளை இருக்குது. ஒரு சிலர் எனக்கு பிள்ளை இல்லைங்க அதனால் எனக்கு இது தேவையில்லைன்னு நினைக்கலாம். சிலர் மக்கள் நினைக்கலாம், நான் பிள்ளை பெற்றுக்கிற ஐடியாவே இல்லை அதனால் எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கலாம். சில மக்கள் நினைக்கலாம், என்னங்க நீங்கள் பிள்ளை வளர்க்குறத பற்றி சொல்லிக் கொடுக்க போகிறீங்க, எங்கள் அப்பா அம்மா சொல்லிக் கொடுக்குற மேலே என்ன சொல்லிக் கொடுக்க போகிறீங்க, எங்கள் அப்பா அம்மா எப்படி எங்களை வளர்த்துருக்காங்க தெரியுமா, எங்கள் அப்பா அம்மா வளர்க்குறதுக்கு மேலே நீங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறீங்கன்னு நினைக்கலாம். நல்லது. ஆனால் வசனத்தின் அடிப்படையில் அவங்களை வாழ வச்சுருக்கிறாங்களான்னு உங்களை நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது. அதனால தான் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த உலகத்தில் இப்படித்தான் குடும்பத்தை நடத்தணும், இப்படி தான் பிள்ளைகளை வாழ வைக்கணும் என்பதற்கு ஒரு எக்ஸாக்ட் ரோல் மாடல் பெரும்பாலும் இணையத்தில் இல்லை, பெரும்பாலும் இல்லை. சில காரியங்கள் நல்லா செய்யலாம், சில காரியங்கள் தவறாக செய்யக்கூடிய ஆட்களாக இருக்கிறாங்க. ஒரு நல்ல தகப்பனாக, தாயாக, ஒரு பெற்றோராக நம்ம செய்யக்கூடிய செயல் நம்முடைய சந்ததிகளில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அது நம்மளுடைய செயல் ஒரு ஜெனரேஷன் பிளெஸிங்காக, ஒரு சந்ததியாக ஆசீர்வாதத்தை கொண்டு போகக்கூடிய காரியமாக தான் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிறது. ஒரு நல்ல பேரண்டிங்காக இருக்கீங்க, நல்ல பேரண்ட்ஸாக இருக்கீங்க, நல்ல பேரண்டிங் பண்ணக்கூடிய ஆட்களாக இருக்கீங்கன்னா அதுவும் சந்ததியாக போகும். தவறான முன்னுதாரணத்தை எடுத்து வச்சிட்டிங்கனாலும் அதுவும் சந்ததியாக போகும். பல சந்ததிகளுக்கு அது தீமை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, வசனத்தில் வளர்ந்துருக்கீங்க, தேவாவியனுடைய உதவியில் வாழ்கிறீங்கன்னா நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். பின் சந்ததிக்கு மட்டுமல்ல, மற்ற மக்களுக்கும் நாம் ஆசீர்வாதமாக இருக்கணும். நீங்கள் பிள்ளை உங்களுக்கு இருந்தாலும் சரி தான், இல்லட்டாலும் சரி தான், கர்த்தர் உங்களை இந்த பூமியில் உப்பாக ஒளியாக வச்சிருக்கிறார். உப்பாக ஒளியாக வச்சிருக்கிறார் என்றால் உப்பும் ஒளியும் ஒரே இடத்துல இருப்பது கிடையாது, அது சிதறக்கூடியது, அனைவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடியது. உங்கள் பிள்ளைகளை வளர்க்குறது மட்டுமல்ல, மற்ற பிள்ளைகளுக்கும் எப்படி நடத்தப்பட வேண்டும், வாழ்க்கை நடத்தப்பட வேண்டும் என்று ஆலோசனை சொல்லக்கூடிய ஆட்களாக இருக்கணும். எபேசியர் போவோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கிறேன். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமலும் கர்த்தருக்கேற்ற சிச்சைகளும் போதனைகளும் அவர்களை வளர்ப்பீர்களாக. 4ஆம் வசனம் சொல்ல பொழுது, பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் இருக்கு. பிள்ளைகளை வளர்க்குற காரியத்தில் அநேக நேரத்தில் நம்ம தெரிந்தோ தெரியாமலோ நம்ம செயல்படக்கூடிய செயல்பாடுகள் பிள்ளைகளை கோபப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. பிள்ளைகளை எந்த காரணத்தை கொண்டும் கோபப்படுத்தக்கூடாது. வசனம் சொல்லுகிறது, கோபப்படுத்தாமல் அவர்கள் நடத்தணும் இருக்கு. கோபத்தை அவருடைய இருதயத்துக்குள்ளே விதைச்சு விடக்கூடாது. நீங்கள் செய்கிற செயல்கள் பிள்ளைகளை சீர்திருத்துறது, பிள்ளைகளை படிப்பிக்கிறது, பிள்ளைகளை ஒழுக்கத்துக்கு நேராக நடத்துகிறது, அதாவது டீச் பண்ணுவது, ட்ரைனிங் பண்ணுவது,
டிசிப்ளின் பண்ணுவது, இந்த காரியம்லாம் பிள்ளைகளை நல்வழிப்படுத்தக்கூடிய காரியமாக இருக்கணுமே தவிர பிள்ளைகளுடைய இருதயத்தில் கோபத்தை விதைத்து விடக்கூடாது. நீங்கள் அநேக மக்கள் அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் பிள்ளையுடைய இருதயத்தில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கோபத்தையும் ஒரு கசப்பையும் ஏற்படுத்தி விடுகிறது. அப்படி இருக்கக்கூடாது. பிள்ளைகளை வளர்க்கும் போது கத்தருக்கேற்ற போதனைகளையும் சிச்சைகளையும் அது நடத்த வேண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளையை வளர்க்குற விஷயம் சொல்லும் பொழுது பிள்ளைகளை வெறும் சோறு போட்டு வளர்க்குறது மட்டும் கிடையாது. நம்ம கையில் ஒரு முளை இருந்துச்சு, இப்போ ஒரு முளமாக இருந்ததை நான் 6 அடி வளர்த்துட்டேன், அது இது மரம் இல்லை. எல்லா ரீதியிலையும் பிள்ளையை வளர்க்கணும். பிள்ளைகளை ஞானத்தில் வளர்க்கணும், அறிவில் வளர்க்கணும், தரிசனத்தில் வளர்க்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக பிள்ளைகளுக்குள்ள மறைந்திருக்கிற பொட்டன்சியலை வெளியே கொண்டு வருவதற்கு நீங்கள் உதவி செய்யணும். பிள்ளைகளுக்கு இருதயத்துக்குள்ள பிள்ளைகளை ஒரு மகத்துவத்திற்காக தான் ஒவ்வொருவரையும் கத்தர் படைக்கிறார். இங்கே இருக்கிற ஒருவர் கூட வீணாக படைக்கல. ஒவ்வொருவருடைய இலக்கும் மகத்துவம். அதான் ஒவ்வொருடைய வாழ்க்கை கொடுத்த தேவனுடைய திட்டம். அதை வளர்க்கும் போது இந்த உள்ள இருக்கிற மகத்துவத்தை வெளியெடுக்கக்கூடியதில் நீங்கள் வளர்க்கணும். சோறு போட்டு வளர்த்தேன், ட்ரெஸ்ஸு கொடுத்தேன், அதெல்லாம் சாதாரண காரியம். எல்லாருமே ஆடு மாடுகள் கூட செய்யுது. அந்த உள்ள இருக்கிற பொட்டன்சியலை எடுக்கக்கூடிய இதில் வளர்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல தாயாக நல்ல தகப்பனாக இருந்திருக்கீங்கன்னு அர்த்தம். ராஜாக்கள் காலத்தில் ஒரு பிள்ளைகள் வளரும் பொழுது சும்மா யுத்தம் மட்டும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, எல்லா காரியங்களையும் அவனை பயிற்றுவிச்சுப்பாங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? உங்கள் பிள்ளைகளும் ஒரு ராஜாவோ ஒரு ராணியோ அப்படி பாருங்க. நீங்கள் ராஜ்யத்தில் தானே இருக்கீங்க. அப்போ ராஜ்யத்தில் பிறந்த பிள்ளைகள் யாரு? ஒன்று ராஜாவாக இருக்கணும், ஒரு ராணியாக இருக்கணும். அப்போ ராணியை எப்படி வளர்க்கணும்? அழகாக வளர்க்குறது மட்டும் இல்லை, அறிவாக வளர்க்கணும், விஷன் உள்ள பிள்ளையாக இருக்கணும், தரிசனம் உள்ள பிள்ளையாக இருக்கணும். கர்த்தர் பொட்டன்சியல் வைக்கிறது மட்டுமல்ல, அதாவது நமக்குள்ள சில ஆற்றலை கொடுக்கறது மட்டுமல்ல, ஒரு தரிசனத்தை கொடுத்து அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு ஆற்றலை கொடுக்குறார். அப்போ பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது நான் கண்டித்தேன், நான் போதிச்சேன், நான் அவங்கள சீர்திருத்தினேன், அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுக்கு விஷன் கொடுக்கணும். நீங்கள் பிள்ளைகள் வளர்க்குறதுனா சும்மா வளர்த்து வர கிடையாது. பிள்ளையோட வாழ்க்கை குறித்த விஷன் என்ன, இந்த விஷனை நோக்கி போ. நீ நம்ம பேசுறது, நம்ம செயல்படுத்துகிறது, பிள்ளைகளுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற பார்த்தீங்களா, நேரம் செலவழிக்கிறதெல்லாம் அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த நோக்கத்தை செயல்படுத்துவதற்கு ஏற்ற விதத்தில் நடத்திக்கணும். பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்துன்னு சொல்லும்னா இப்படி போப்பா அப்படி போப்பான்னு சொல்கிறது மட்டும் இல்லை, அந்த பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற அந்த திறமையை ஆற்றலை நீ கண்டுபிடித்து வளர்க்கணும். சொல்ல பிள்ளை வளர்க்குறதுனா மக்கள் சோறு போட்டனே, சோறு கவர்மெண்ட்டில் தான் போடுறாங்க. மழை பெஞ்சிச்சுன்னா சென்னை கவர்மெண்ட்டில் எத்தனையோ கிலோ போட்டாங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நமக்கு திறமைகளை ஆற்றலை வளர்க்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் வளர்ந்துட்டான், நல்ல கிரேடு வாங்கியிருக்கான், 98% வாங்கிட்டான், அதனால் நல்ல படிச்சிட்டான், நல்ல வேலைக்கு போயிடுவான். நல்லது, அது மட்டும் வளர்ச்சி இல்லைங்க. பிள்ளைகளுக்கு ஒரு லீடர்ஷிப், அதாவது தலைமைத்துவத்தை சொல்லிக் கொடுக்கணும். எப்படி தலைமைத்துவத்தை எடுப்பது, தலைமைத்துவத்தை எடுக்கும்போது தலைமைத்துவம் அன்பின் அடிப்படையில் இருக்கணும். நான் சொல்றது பார்த்தீங்கன்னா, லீட் பண்ணும்போது அன்பின் அடிப்படையில் தலைமைத்துவம் இருக்கணும். மக்களுக்கு சேவை செய்யும்போது தாழ்மையின் அடிப்படையில் இருக்கணும். இதான் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இன்னைக்கு மக்கள் தலைமைத்துவத்துக்கு வந்துச்சுன்னா அன்பு இருக்காது, மக்களுக்கு சேவை செய்யும்போது தாழ்மையும் இருக்காது. ரெண்டும் சொல்லிக் கொடுக்கணும். நம்ம பேர் சொல்கிறாங்க, நான் சொல்லிக் கொடுத்தேன், நிறைய சொல்லிக் கொடுத்தேன். சொல்லிக் கொடுத்தது வேற, ட்ரெயின் பண்ணுறது வேற, படிப்பிக்கிறது வேற. வசனம் காமிப்பேன் இன்னைக்கு. இப்போது சொல்லிக் கொடுக்கறதுக்கு 10 நிமிஷம் சொல்லிக் கொடுத்துடலாம், இப்படி செய்ப்பா அப்படி செய்ப்பா அப்படி செய்ப்பான்னு சொல்லிக் கொடுத்துடலாம். மக்கள் சொல்கிறாங்க, நான் எவ்வளோ சொல்லிக் கொடுத்தனே, இப்படி போயிட்டானே. சொல்லிக் கொடுக்கறது எளிது, ட்ரெயின் பண்ணுறது கஷ்டம். ட்ரெயின் பண்ணுவதற்கு பொறுமை வேணும், ட்ரெயின் பண்ணுவதற்கு நேரம் வேணும். நம்ம ரெண்டுமே நம்ம கிடையாது. நான் சொன்னது புரியுதுங்களா? அநேக பேரண்ட்ஸு, பெற்றோர்கள் பிள்ளைகளோட நேரம் செலவழிப்பதே கிடையாது. இப்போ பிள்ளைகளுக்கு கார் ஒரே ஒரு நாள் சொல்லிக் கொடுத்தேன், இன்னொரு நாள் சொல்லிக் கொடுக்கணும். அவனுக்கு கார் சொல்லிக் கொடுக்குறது எப்படி, இதாண்டா ஃபஸ்ட் கியரு, இதான் செகண்ட் கியரு, இது இப்படி தாண்டா போய் எப்படி ஆட்டினா ஓட்டிடலாம், அதை சொல்லிடலாம். ட்ரைனிங் கொடுப்பதற்கு நேரம் வேணும், காலம் வேணும், பொறுமை வேணும். நீங்கள் சொல்லிக் கொடுக்கலன்னா உலகம் வேற எதையோ சொல்லிக் கொடுக்கும். அவங்க கற்றுக்கொள்ளாமல் இருக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு இடத்துல கற்றுக்கொள்வாங்க. உங்கள் பிள்ளைகளுடைய முதல் டீச்சர் நீங்கள் தான்.
சொன்னது புரியுதுங்களா? டீச்சர்ல நீங்க தான் முதல் டீச்சர். ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க டீச்சர், தரிசனத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய டீச்சர், வாழ்க்கை எப்படி வாழணும் என்பதை சொல்லிக் கொடுக்கணும். நிறைய மக்கள் சொத்தை சேர்த்து வச்சுறாங்க. என் பிள்ளைகளுக்கு 10 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கேன். எல்லா சொத்தை பார்க்கலாம் பிள்ளைகளுக்கு ஞானத்தை சேர்த்து வைங்க, அறிவை சேர்த்து வைங்க, தரிசனத்தை சேர்த்து வைங்க. அந்த சொத்து இழந்தா கூட இந்த சொத்து இழக்காது. நீங்க சொத்தை கொடுத்துட்டு பிள்ளைகளுக்கு வாழ்க்கை முறைனா என்ன, எப்படி வாழணும், எப்படி வாழ்க்கையை நடத்தணும் என்று சொல்லி கொடுக்கலன்னா அந்த சொத்தை கையாளக்கூடிய திறமை இல்லைன்னா அத்தனை சொத்தும் போயிடும். சொன்னது புரியுதுங்களா? கர்த்தர் உங்க கையில் பிள்ளைய கொடுத்துருக்கிறாரா? பிள்ளைங்கிறது கர்த்தர் கொடுக்க சுதந்திரம் இருக்கு. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அப்ப அந்த சுதந்திரத்தை நீங்கள் நடத்துவதற்கு உங்க கையில் ஒரு உக்கிரானத்துவம் கொடுக்கப்படுகிறது, உங்களுக்கு ஸ்டீவர்ட்ஷிப் கொடுக்கப்படுகிறது. அந்த ஸ்டீவர்ட்ஷிப்ல பிள்ளைக்குள்ள இருக்க திறமைகள், தாளந்துகள், வளங்கள் எல்லாவற்றையும் கண்டுபிடித்து பிள்ளையை வளர்க்கிறது மட்டுமில்ல, பிள்ளையை சுற்றி இருக்கிற மக்களுக்கு பிள்ளை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். பிள்ளை போற இடத்துல இந்த பிள்ளை தாக்கப்பட்டு வரக்கூடாது. எங்க போறோமோ பிள்ளை அந்த இடத்துல ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தணும், தாக்கத்தை ஏற்படுத்தணும். அதான் பேரண்டிங், அதான் பிள்ளை வளர்க்குறதுன்னு அர்த்தம். பிள்ளை வளர்க்குறதுனா சோறு போட்டேன், ட்ரெஸ்ஸுக்கு எடுத்து வாங்கி கொடுத்தேன், அதெல்லாம் நல்லது, அடிப்படை காரியம். அதை தாண்டி நம்ம போகணும். என்னோட வார்த்தையை சொல்லிக் கொடுக்கணும். ராஜ்யத்தோட சிஸ்டம்னா என்ன சொல்லிக் கொடுக்கணும். அப்படி சொல்லி கொடுத்து நடத்துகிறோம்னா அந்த பிள்ளைக்கு அது ஆசீர்வாதம் அமையும். திரும்ப ஒன்று போட்டுப்பா. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம், இது ரைட்டுன்னு இருக்காரு. நம்மளெல்லாம் மனசை வச்சு, நம்ம சமுதாயத்தை மனசை வச்சு தான் எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்க, அத்தோட முடிச்சிருக்கலாம். பிள்ளைகளே அப்பா அம்மா கீழ்ப்படிங்க சொல்லியிருக்கலாம். அப்படி மட்டும் இல்லை, இது அப்பா இது நியாயங்கிறாரு, இது சரிப்பா. இன்னைக்கு இருக்க பிள்ளைகளுக்கு எது சரின்னு தெரியல, எது தவறுன்னு தெரியல, எப்படி வாழப்படன்னு சொல்லலை. இன்னைக்கு இருக்க பிள்ளைகளுக்கு எப்படி தாய் தகப்பனை கனப்படுத்தணும்னு தெரியாது, எப்படி தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும்னு தெரியாது. சொல்லி கொடுப்பான். அது நாங்களாம் கொஞ்சம் மதுரையில் வளர்ந்தேன். பிறந்தது தான் ராம்நாத் டிஸ்ட்ரிக்டை தவிர அந்த சின்ன வயசுலேருந்து மதுரையிலே வளர்ந்தேன். மதுரையில் ஒரு லாங்குவேஜ் இருக்கும், எவனுக்குமே மரியாதை இருக்க மாட்டாங்க தெரியுமா. எல்லாமே அவன் இவன் தான். வீட்டில் இருக்க அம்மாவையும் அவன் தான் சொல்லுவான், அக்காவையும் அவன் தான் சொல்லுவான், எல்லாருமே அவன் தான் சொல்லுவான். தெரியாதா? வீட்டில் சொன்னாங்க, கேட்டிருப்பீங்க இல்லையா? வீட்டில் சொன்னாங்க மாய், வீட்டில் சொல்லுவாங்கடா, நீ அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் கேட்கவே கூடாதுடா மாயே சொல்லி கொடுப்பான். கீழ்ப்படியாத, கீழ்ப்படிய அப்பன் சொன்னான், நான் கீழ்ப்படியிலையே அப்படிமா. அப்போ அவனுக்கு அது என்ன இருக்குன்னா ஒரு ஒரு பெரிய ஆள் மாதிரி இருக்கும். அதனால தான் பைபிள் சொல்லுது, அது நியாயம் கிடையாதுப்பா, அது ரைட்டு கிடையாது. கர்த்தருக்குள் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவது சரி. பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், அதே நேரத்தில் பெற்றோரை கனப்படுத்தணும். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அதெல்லாம் காரியமே கிடையாது. கர்த்தரோட வார்த்தை சொல்லுகிறது, இது நியாயம் சொல்லுது, இது நியாயம், இது ரைட்டு, இது சரியானது. பெற்றோர் பிள்ளைகளை வளர்க்குறோம், கர்த்தர் கொடுத்த ஒரு கணம், நம்ம கொடுத்த ஒரு கணம், மரியாதை பிள்ளைகளை வளர்க்கிறது. பிள்ளைகளை சிறு வயதிலிருந்தே சொல்லிக் கொடுக்கணும். கீழ்ப்படி, மரியாதை கொடு, இது சொல்லிக் கொடுக்கணும். நான்லாம் என் பிள்ளைகளை சொல்லி தருவேன். யாரை பார்த்தாலும் ரெஸ்பெக்டாக பேசு, அண்ணே அக்கா அப்படி பேசு. ஹோட்டல் போனால் கூட வாங்க அண்ணே அங்கிள் சொல்லு. சின்ன வயசுலேயும் சொல்லிக் கொடுப்பேன். இந்த ஹோட்டலில் கூட சாம்பார் ஊற்றுறோன்னா நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். அந்த சாம்பார் ஊற்றுரு சார், சும்மா இருங்க சார், அசிங்கப்படுத்தாதீங்கம்மா. எனக்கு அது பழகிருக்கு. பிள்ளைகள் சொல்லிக் கொடுக்கணும். செய்கிறாங்களா, தேங்க்ஸ் சொல்லுங்க. ஒரு புரோட்டா கடைக்கு போங்க, தேங்க்ஸ் சொல்லுங்க. அடுத்து நல்ல சிக்கன் கிரேவி கொடுப்பாவே தெரியுமா. அவனை யாருமே தேங்க்ஸ் சொல்லியிருக்க மாட்டாங்க. அவனை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. பிள்ளைகளை சொல்லிக் கொடுக்கும். சின்ன வயசுல 3 வயசுலேருந்து சொல்லிக் கொடுக்கணும். நீ போன்னு பேசாத சொல்லிக் கொடுங்க. இன்னைக்கு இருக்க சமுதாயம் எனக்கு வித்தியாசமாக இருக்குங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளை மரியாதையாக பேசுகிறாங்க. அவங்க அமெரிக்காவில் வேலை செய்கிறாங்க, எவங்க பில் கிளின்டனா அவங்க வேலை செய்கிறாங்க. அங்கேருந்து பிள்ளை கூப்பிடும், ஏமா நீ எங்கே இருக்க கேட்கும். கெட்டதில்லை அது அது நந்து. அதனாலும் பரவாயில்லைங்க. இந்த ஊர் ரொம்ப மோசங்க,
ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர். அவ கிடக்காங்கிறாங்க. பெத்த தாயை அவ எங்கே போனா? அவளுக்கு வயசாயிருச்சுல. பிள்ளைகள் அப்பா அம்மாவை அவ இவன் பேசுதுங்க. எனக்கெல்லாம் இதெல்லாம் முற்றிலும் விகற்பமான ஒரு லாங்குவேஜ். எனக்கு ரெஸ்பெக்ட் சொல்லி கொடுங்க, மரியாதை சொல்லி கொடுங்க. அம்மா வாங்க, அப்பா வாங்க, அண்ணே வாங்க, போங்க சொல்லி கொடுங்க. அப்படி சொன்னால் என்ன நடக்கும்? பைபிள் சொல்லுது கீழே, அதாவது கீழ்ப்படிதலையும் மரியாதையும் கற்றுக் கொடுத்தீங்கன்னா உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனை உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனை. முதல் காரியம், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். ரெண்டாவது காரியம், பிள்ளைகள் பெற்றோருக்கு கனப்படுத்தணும். கீழ்ப்படுதல்ங்கிறது ஆக்ஷன், கனப்படுத்துகிறது இருதயத்தில் இருக்க மனப்பான்மை. கீழ்ப்படுகிறது மட்டுமல்ல, இருதயத்தில் ரெஸ்பெக்ட் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு, நானும் அப்பா அம்மாவோட கீழே வாழ்ந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் கீழ்ப்படியாமல் போனது மாதிரி எனக்கு தெரியலை. என்னுடைய நாலேஜில் இல்லை. அதே மாதிரி என்னுடைய நாலேஜில் எங்கள் அப்பா அம்மாவை ஒரு நாள் கூட இருதயத்தில் கனவீனமாக நடந்துக்கிட்டது மாதிரியும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இல்லை, அப்படி இல்லை. அப்படி செஞ்சால் என்ன ஆகுன்னா, பைபிள் சொல்லுது, கீழ்ப்படுகிறீங்க கனப்படுத்துறீங்கன்னா உங்கள் வாழ்நாட்கள் இந்த பூமியில் நல்லா நீடித்திருக்கும், நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுது. 10 கற்பனை கொண்டு வராரு. 10 கற்பனையில் 10 கற்பனை கொண்டு வரல, 10 கற்பனைக்குள்ள இருக்க அந்த ப்ராமிஸ் எடுக்கிறார். 10 கற்பனை தப்புன்னு சொல்லலைங்க நம்ம ஒரு நாளும். 10 கற்பனை இந்த பூமியில் வாழ்றதுக்கு நல்லது. முதலாவது தேவனை வச்சுறது நல்லதா? பொய் சொல்லாமல் இருப்பது நல்லதா? களவு செய்யாமல் இருப்பது நல்லதா? அடுத்த ஒரு பொருளை செய்யாமல் இருப்பது நல்லது. ஆனால் அதை கொண்டு தேவனோடு ஐக்கியப்பட முடியாது. 10 கற்பனைங்கிறது எனக்கும் தேவனுக்கு இருக்க உறவுகள் இல்லை, எனக்கும் மற்றவர்களுக்கு உறவுகள். அது ஸ்டாண்டர்டு. நான் சொல்றது புரியுதுங்களாங்க? அது 5வது கற்பனை, உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. எதுக்கு கனம் பண்ணுவாயாக? நீ நல்லா இருப்ப, உன் வாழ்க்கை இந்த பூமியில் நீடிச்சிருக்கும். பெற்றோருக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு கவனன்ட் ஆசீர்வாதங்க. கர்த்தர் நம்மோடு ஒரு உடன்படிக்கை பண்றாரு. உன் பிள்ளை உன்னை மதிச்சானா, உன் பிள்ளை உனக்கு கீழ்ப்படிஞ்சானா, அவன் நல்லா இருப்பான், அவன் இந்த பூமியில் நீடிச்சிருப்பான். அது கர்த்தர் நம்மோட வச்ச ஒரு கவனன்ட், ஒரு உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்க. பிள்ளைகள் நல்லா இருக்கணும்ல. எனக்கு தெரிந்து என்னுடைய அறிவுக்குட்பட்டு ஒரு நல்ல பெற்றோர்கள் ஒரு நாளும் தன் பிள்ளைகள் கெட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க. நம்ம கெட்டு போனால் கூட பரவாயில்ல, பிள்ளைகள் கெட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் நல்ல பெற்றோர்கள். பிள்ளைகள் நல்லா இருக்கணும், வேலையில் நல்லா இருக்கணும், குடும்பத்தில் நல்லா இருக்கணும், பொருளாதாரத்தில் நல்லா இருக்கணும், எல்லார் இதுலேயும் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் பெற்றோர்கள். நமக்கு கிடைக்காத வாழ்க்கை பிள்ளைகள் கிடைக்கணும். நம்ம தான் கஷ்டப்பட்டோம், பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது, அப்படிதான் நினைக்கிறீங்க? நான் பட்ட கஷ்டத்தை நீனும் படுறான்னா அது அப்பாவே கிடையாது. நம்ம கஷ்டப்பட்டால் கூட நம்ம கிடைக்காத வாழ்க்கை பிள்ளைகளுக்கு கிடைக்கணும் நினைக்கிறோம். அது எப்படி நீங்கள் உண்டு பண்ணி கொடுக்கணும்னா, முதல் காரியம் நீங்கள் சின்ன வயசில் ட்ரெயின் பண்ணணும் அவனை. பெற்றோருக்கு கீழ்ப்படி, பெற்றோரை கனப்படுத்துன்னு சின்ன வயசுலேருந்து ட்ரெயின் பண்ணணும். 3-4 வயசுலேருந்து ட்ரெயின் பண்ணணும். ட்ரெயின் பண்ணிட்டே வாங்க. எதிர்ப்பு வரான்னு சொல்லலை, எதிர்மறையான காரியங்கள் வரான்னு சொல்லலை. எத்தனை எதிர்ப்புகள், எதிர்மறையான காரியங்கள் வந்தால் கூட அந்த எதிர்மறையான சூழ்நிலையில் பிள்ளை நல்லா இருப்பான். என்னுடைய வாஞ்சாதாங்க, என் 2 பிள்ளைகள் நல்லா இருக்கணும். சரீரத்தில் நல்லா இருக்கணும், தேவனை அறிகிற அறிவில் நல்லா இருக்கணும், சுகத்தில் நல்லா இருக்கணும், எல்லா ரீதியிலும் நல்லா இருக்கணும். பிள்ளைகளோட குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும். அவன் நல்லா இருக்கிறது மட்டுமல்ல, என் பேர பிள்ளையும் நல்லா இருக்கணும். அவன் கல்யாணம் முடிச்சு அவன் பேர பிள்ளை சந்ததியே நல்லா இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். பெற்றோருக்கு கீழ்ப்படி, அம்மாவுக்கு கீழ். பெற்றோர்னு சொல்லும்போது அப்பா மட்டும் இல்லைங்க, அம்மாவுக்கும் சேர்த்தான். அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படி, அவங்களை கனப்படுத்த நல்லா இருப்ப. அதே நேரத்தில் இன்னொன்று இருக்கும், நீ ரொம்ப நாள் இருப்ப. எந்த பெற்றோரும் பிள்ளைகள் அல்பாயுசில் சாகணும்னு நினைக்க மாட்டாங்க. நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 2 பேரை நான் பார்த்தேன் சமீபத்தில். பிள்ளைகள் செத்து போன நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. 20 லட்சம் வாங்கிட்டு
என்ன கொடுமையான ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? என் பிள்ளை செத்து போனதை குறித்து கூட எனக்கு கவலை இல்லை. நாய் அவங்கெல்லாம் பெற்றோர்களான்னு தெரியல எனக்கு. எந்த ஒரு பெற்றோரும் தன் பிள்ளைகள் சாகிறத நான் விரும்பவே மாட்டாங்க. இருக்கிறதுலே கொடுமை என்ன தெரியுமா? நம்ம பிள்ளைகளை நம்ம புதைக்கிறது. இருக்கிறதுலே கொடுமை தாங்க. பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நிறைவாக இருக்கணும். பிள்ளைகள் நீடித்து வாழ்வதற்கும் அவங்க நீடியாமல் குறைவு நாள் வாழ்வதற்கும் இது ஒரு ரீசனாக இருக்குது. பல ரீசனில் ஒரு காரணம். தாய் தகப்பனை கனப்படத்தில் மரியாதை கொடுக்கலன்னா நல்லா இருக்க முடியாது, அதே நேரத்தில் நீடித்தும் வாழ முடியாது. அதனால் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இன்றைக்கி இருக்கிற கலாச்சாரம் பொல்லாத கலாச்சாரம். அன்றைக்கெலாம் ஒரு பையன் சொல்கிறான், இந்த இந்த புள்ளிங்கோ இருக்காங்களா, புள்ளிங்கோ தெரியுமில்ல, புள்ளிங்க அது பிள்ளைங்க கிடையாது, புள்ளிங்கோட ஒரு பேட்டி எடுக்கிறான். சொல்கிறான், நான் எல்லாரும் அடிப்பேன், நீ முத யார் அடித்தா? முத எங்கள் அப்பனை தான் பள்ளீர்னு விட்டேங்கிறான். என்ன பிள்ளைன்னு தெரியல. பொல்லாத உலகம். அந்த பொல்லாத உலகத்துக்குள்ளே நம்ம பிள்ளைகள் போகுது. நம்முடைய பிள்ளைகளுடைய விசுவாசம் தாக்கப்படும். பிள்ளைகளை இருளோடு எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க, இருளுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அப்போ பிள்ளைகளுக்கு எது நன்மை, எது தீமை, எது கர்த்தருடையது, எது கர்த்தர்கிட்டருந்து வரல, எது பிசாசுடையது என்கிறதே பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்குது. அது ரொம்ப முக்கியங்க. சொல்கிறாரு பிதாக்களேங்கிறார். ஆரா சொல்கிறார், பிதாக்களே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோவப்படுதான். அப்பாங்கிறது ரொம்ப முக்கியங்க. பிள்ளைகளை பெற்றெடுத்தா மட்டும் அப்பா கிடையாது. பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில் நீங்கள் வளர்க்கவில்லை என்றால் நீங்கள் சரியான அப்பாவே இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் நிறைய இடத்துல அப்பா ரோல் அப்பா சரியாகவே செய்கிறது கிடையாது. அவங்க அப்பா சரியான அப்பாவே இல்லாதனால அதே இதை இவன் ஃபாலோ பண்ணுவான். மனதத்துவத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, சின்ன வயசில் நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அது அப்படியே கடைசி வரை இருக்குங்கிறாங்க. நீங்கள் நல்ல அப்பாவாக இல்லை, பிள்ளைகளுக்கு ஒரு ரோல் மாடலாக இல்லைன்னா அவனும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல அப்பாவாக இருக்க மாட்டான். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், பிள்ளையை பெற்றெடுத்தால் மட்டும் அப்பா கிடையாது. நான் பலமுறை சொல்லியிருக்கேன். என்ன சொல்கிறாங்க இல்லையா, நான் ஆம்பளை 2 பிள்ளை பத்திருக்கேன். ஐயோ, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் சொன்னேன், நாய் கதையை சொன்னேன், மறந்துடாதீங்க. எங்கள் தெருவில் இப்போ கூட ஒரு நாய் 6 குட்டி 5 குட்டி போட்டுச்சு. 5 குட்டி போட்டு மலையில் அந்த உள்ளே இருக்க புதருது, பாம்பு நடமாடுற புதரு, மலையில் கத்துச்சு. எனக்கு பரிதாபமாக இருந்துச்சு. உள்ளே போய் அந்த 6 குட்டியும் தூக்கிட்டு வந்து வெளியே போட்டேன் நான். ஆனால் அப்பா நாயை காணமே காணோம். பிள்ளை பெற்றா மட்டும் அப்பா இல்லைங்க, அந்த பிள்ளைக்கு தேவையான அத்தனையும் செஞ்சால் தாங்க அப்பா. பிள்ளைக்கு ரோல் மாடலாக இருக்கணும், முன் உதாரணமாக இருக்கணும். நீங்கள் ரோல் மாடல் இல்லைன்னா பிள்ளைக்கு குடும்பத்தை நடத்தவே தெரியாது. நீங்கள் குடும்பத்தை நடத்துறது மட்டும் இல்லை, பிள்ளைக்கு இப்படித்தான் குடும்பத்தை நடத்தணும்னு சொல்லி கொடுக்கணும். நிறைய அப்பா அம்மா பிள்ளைகளை அம்மாவை காட்டு முன்னாடித்தனமாக அடிக்கிறவங்களாம் இருக்காங்க. காட்டு முன்னாடித்தனமாக அடித்தான்னா அவன் பார்ப்பான், நம்முடைய மிருகத்தனத்தை காமிப்பதற்கு ஏற்ற ஆளு மனைவி தான். ஏன்னா ஏற்று சொல்ல மாட்டாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அதனால் அடிக்கலாம். அவனு நினைப்பான்னா மனைவிங்கிறது ஒரு மிருகம், அப்படி தான் அவன் நினைப்பான். அதாவது ஒரு உயிரினம். அந்த உயிரினத்தை நம்ம அடிக்கலாம், மிதிக்கலாம், திட்டலாம், என்னன்னாலும் செய்யலாம். எப்படி கண்டுபிடிச்சான்னா உங்கள்கிட்ட கண்டுபிடிக்கிறான். குறிப்பாக ஆம்பளை பிள்ளை வச்சுருக்கீங்கன்னா ரொம்ப கஷ்டம். பிள்ளைகள் எப்படி நடத்துறீங்க, நீங்கள் எப்படி நடத்துறீங்களோ அப்படியே அவன் மனைவியை போய் நடத்துவான். ஏன்னா நீங்கள் தான் ரோல் மாடல். எல்லாம் கவனிங்க. ஆம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா அப்பா ஹீரோங்க. ஆம்பளை பிள்ளைக்கு அப்பா தான் ஹீரோ மாதிரி பார்ப்பான். நீங்கள் எப்படி நடத்துறீங்க, நீங்கள் எப்படி கையாளுறீங்க அப்படியே போய் தன் மனைவிக்கு செய்வான். நிறைய ஆண்கள் மனைவி அதாவது ஏலியன் மாதிரி பார்க்குறாங்க. ஏலியன்னா தெரியுமா, வேற்று கிரக பெண்மணி மாதிரி. அவள் சாப்பிட்டாளா, அவளுக்கு ஏதாச்சும் தேவை இருக்கான்னு ஒன்றுமே கேட்க மாட்டாங்க. வந்தவொடனே சாப்பாடு எடுத்து வை, சாப்பிட்டுட்டு தூங்குறது. நீ சாப்பிட்டியா அப்படின்னு கரிசனையாக கேட்கக்கூடிய ஆண்கள் நிறைய இடத்துல கிடையாதுங்க. நீ சாப்பிட்டியா, உனக்கு தான் தேவையாக இருக்கா, அன்போடு பரிவோடு பிள்ளைகளுக்கு முன்பாக பேசுகிற நிறைய கணவன்மார்கள் கிடையவே கிடையாது.
அவன் வந்து வியாதியில் படுத்து கிடந்தா கூட, ஏம்மா உனக்கு முடியலையா, என்ன முடியல, எவ்வளோ நாளாக முடியல, டாக்டரை பார்த்தியா, நான் ஏதாச்சும் செய்யணுமான்னு பரிவோடு கேட்கக்கூடிய கணவன் கிடையாது. சிலதான் சொல்கிறாங்க, நான் செத்து கிடந்தா கூட என்னன்னு விசாரிக்க மாட்டாங்கிறாங்க. அப்படி தான் சொல்லுவாங்க. அவன் தான் சொல்லுவாங்க, என்ன நீ அவரு ரெவரண்ட்லாம் சொல்ல மாட்டாங்க. எப்படி எப்படி பிள்ளை அப்படியே கொண்டு போகுங்க. நீ எப்படி பிள்ளையை காணப்படுத்துறீங்க, எப்படி உங்கள் மனைவியை காண பண்ணுறீங்க, மனைவியோடு பேசுகிறீங்க, மனைவி முக்கியத்துவம் கொடுத்துறீங்க, அப்படியே பிள்ளைக்கு ரோல் மாடல் அது. சில அப்பா அம்மா வீட்டுக்கு வர மாட்டாங்க தெரியுமா, எங்கிட்டாவது கிடக்கிறது, கிடந்துட்டு வர்றது. பிள்ளை நினைப்பா வீட்டில் பிரச்சனைன்னு எங்கிட்ட போய்க்கலாம். ஏன்? ரோல் மாடல் கவனிக்கிறது கிடையாது, குடும்பத்தை கவனிக்கிறது கிடையாது. சில பிள்ளைகள் அப்பாவை சில அப்பா அம்மார்கள் பிள்ளைகளை கண்ணுக்கிறதே கிடையாதுங்க. டிசிப்ளினும் பண்ண மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான், அப்படியே போவான் வருவான். அது கிடையாது. அம்மா, குறிப்பாக அம்மாவை அப்பா எப்படி நடத்துகிறாரோ பிள்ளைகளுக்கு உண்பாக நடத்துகிறார் முக்கியம். பிள்ளை அப்படியே பார்ப்பான். ரெண்டாவது காரியம் அம்மாவை நேசிக்கணும், ரெண்டாவது காரியம் பிள்ளைகளை நேசிக்கணும். நீங்கள் போதிக்கிறீங்களா, பிள்ளைகளுக்கு போதிக்கிறீங்களா, என்னங்க இப்படி போதிக்கிறீங்க, நடத்துறீங்க, ஒழுக்கத்தை கற்பிக் கொடுக்கணும், அன்பின் அடிப்படையில் இருக்கணும். அது பிள்ளைகள் மேலே நீங்கள் வைத்திருக்கிற அன்பினுடைய வெளிப்பாடாக அதில் இருக்கணும். கோபத்தில் இருக்கக்கூடாது. பிள்ளைகளை நேசிக்கிறோம், பிள்ளைகள் சரியாக இருக்கணும், பிள்ளைகள் சிறப்பாக வாழணுங்கிற அந்த அன்பினுடைய எக்ஸ்போசராக தான் கோபம் இருக்கணுமே தவிர உள்ளத்தில் கோபம் இருக்கக்கூடாது. ஆதியாம் எடுங்க, ஆதியாம் 18:17 ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொல்கிறாரு. அப்படி கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதனாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. நான் சொல்கிறத நான் செய்யறதெல்லாம் ஆபிரகாமுக்கு மறைக்க மாட்டேன். ஏன்? 2 காரணம் சொல்கிறார். அவன் பெரிய ஜாதியாவா, பூமியில் சகல ஜாதிகளும் அவனுக்கு ஆசீர்வதிக்கப்படும், பெரிய இனமாவா, அவனுக்கு பிள்ளைகள் பிறக்கும், அவன் பெரிய தேசமாக மாறுவான். அதனால் அவனுக்கு நான் சொல்லாமல் மறைக்க மாட்டேன். ஏன் மறைக்க மாட்டேன்? அவன் சந்ததிகளுக்கு சொல்லிக் கொடுப்பான். அந்த சந்ததியை அவன் நடத்தக்கூடிய ரோல் மாடலாக இருப்பான். கீழே கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். கர்த்தர் சொல்றார், நான் நினைக்கிறத அவனுக்கு சொல்லாமல் இருக்க மாட்டேன், எதையும் மறைக்க மாட்டேன், எல்லாம் சொல்லிக் கொடுப்பேன். ஏன் சொல்லிக் கொடுப்பேன்? அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீதி நியாயத்தை சொல்லிக் கொடுப்பான். ரொம்ப பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பிள்ளையை நேசிக்கிறேன், பிள்ளைக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன், பொருள் வாங்கி கொடுக்குறேன், எல்லாமே வாங்கி கொடுக்குறேன். வாங்கி கொடுக்குறீங்க, உங்களை என்னைக்காச்சும் கொடுத்தீங்களா? உங்களை கொடுத்தீங்கன்னா நீங்கள் நேரம் கொடுத்தீங்களா பிள்ளைகளுக்கு? அதான் முக்கியம். அன்புங்கிறது பொருள் கொடுக்கறது இல்லைங்க, ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது கிடையாதுங்க. கர்த்தர் தன்னுடைய ஒரே குமாரனை கொடுத்து நேசிச்சாரா? மேலேருந்து ஒரு கிஃப்டை மட்டும் அனுப்பி விட்டாரா? ஒரு தேவதூதன் அனுப்பியிருக்கலாம் இல்லையா? இல்லாட்டா மேலேருந்து பிள்ளைகளே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா, நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா அப்படி சொல்லியிருக்கலாம் இல்லையா? சொல்லலை, தன்னை கொடுத்தார். பிள்ளைகளை நேசிக்கிறீங்கன்னா பிள்ளைகளுக்கு உங்களை கொடுக்கணும், உங்கள் நேரத்தை கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு நீதினா என்ன, நியாயம்னா என்னங்கிறத நீங்கள் செஞ்சு காமிக்கணும். குடிக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே குடிச்சிங்கன்னா, போய் இந்த கடையில் போய் ஒரு தம்ம வாங்கிட்டு வாடா, பிள்ளைகள் அனுப்புகிறவங்க இருக்காங்க. அப்புறம் இப்படி அவன் குடிக்காமல் இருப்பான். நினைப்பான் இப்போ வளர்ந்துட்டோம்னா, மெச்சூர் ஆகிட்டோம்னா நம்ம தம் அடிக்கணும்னு நினைப்பான். ரோல் மாடல் அப்பானா யார் தெரியுமா? அப்பானா இயேசு, அவர் தான் அப்பா. உங்களுடைய வாசமாக இருக்கிறாரா? உங்களை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார், எப்போ உங்கள் நினைவாக இருப்பார். அதான் அப்பா.
ஒரு பணக்காரன் சொல்கிறான், நல்ல போதகரே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ன செய்யணும்? அப்போ சொன்னார், நான் நல்லவன் இல்லை, ஒருத்தனும் நல்லவன் இல்லை, தேவனை தவிர நல்லவன் இல்லை, தேவன் இல்லாமல் ஒருவனும் நல்லவன் கிடையாது. நான் சொன்னது புரியுதுங்களாங்க? நல்லதுன்னா தேவன், அப்பான்னா இங்கே கண்டுபிடிக்கணும், கிறிஸ்துட்ட அன்புன்னா இங்கே கண்டுபிடிக்கணும், கிறிஸ்துட்டு தான் கண்டுபிடிக்கணும். பிள்ளைகளுக்கு சொத்து கொடுங்க, நல்லது. சுகம் கொடுங்க, நல்லது. எல்லாவற்றுக்கும் மேலே விசுவாசத்தை கொடுங்க. என் பிள்ளைகளுக்கு நான் ஒரு சொத்தும் சேர்த்து வைக்கலைங்க, எந்த சொத்தும் சேர்த்து வைக்கல. என் பேரில் ஒரே ஒரு லேண்ட் இருந்துச்சு, சர்ச்சுக்காக வாங்கினேன், அதை அப்படியே சர்ச்சு பேரில் எழுதி கொடுத்தாச்சு. என் பிள்ளைகளுக்கு எந்த சொத்தும் சேர்த்து வைக்கல, எந்த சொத்தும் சேர்த்து வைக்கிற ஐடியாவும் எனக்கு கிடையாது. உன்னை சேர்த்து வைப்பேன், பிள்ளைகளுக்கு விசுவாசம் சேர்த்து வைப்பேன், கர்த்தரை நம்புகிறத நான் எப்படின்னு சொல்லி கொடுப்பேன். சொத்து போகலாம், விசுவாசம் போகாதுங்க. சொத்தே இழந்தா கூட சொத்தை திரும்பி ரீகெயின் பண்ணிடலாம். சொன்னது புரியுதுங்களா? சில மக்கள் எல்லாம் சேர்த்து வச்சு கர்த்தரை சார்ந்து வாழ்ற சொல்லி கொடுக்காம போயிடுவாங்க. அதுக்கு நீங்கள் இருந்து முன்னாடி நடத்தணும். வாசிப்போம் ஏசாயா 50:59. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் எப்படின்னு சொல்கிறாரு. 13ஆம் வசனம். கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணி பொய் பேசி எங்கள் தேவனை விட்டு பின்வாங்கினோம், கொடுமையாகவும் களவாகவும் பேசினோம், கள்ள வார்த்தைகளை கற்பந்தரித்து இருதயத்திலிருந்து பிறக்க பண்ணினோம். இன்றைக்கி இருக்கிற சமுதாயம் அப்படி தான். வாயில் பேசுகிறது வேற, இருதயத்தில் கள்ளத்தனத்தையும் பொய்யையும் கற்பந்தரித்து அந்த கள்ளத்தனத்தை இருதயத்திலிருந்து பேசக்கூடிய ஒரு ஜென்ரேஷன். உண்மையானவர்களை, ரியாலான, அதாவது உத்தமமான ஆட்களை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். வாயில் ஒன்று இருக்கும், உள்ளத்தில் ஒன்று இருக்கும். கீழே சொல்கிற நியாயம் 14 நியாயம் பின்னிட்டு அகன்றது, நீதி தூரமாய் நின்றது, சத்தியம் வீதியிலே இடறி யதார்த்தம் வந்து சேரமாட்டாமல் போயிற்று, சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று, பொல்லாப்பை விட்டு விலகிறவன் கொள்ளையாகிறான், இதை கர்த்தர் பார்த்து இது நியாயமில்லை என்று விசனம் உள்ளவனானார். கர்த்தர் வந்து அதை பார்த்து வேதனைப்படுறார், கஷ்டப்படுறாரு. ஏன் நியாயம் இல்லை, நீதி இல்லை, சத்தியம் இல்லை, சத்தியம் வந்து வீதியில் இடறி விழுகிறது, சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று, பொல்லாப்பை விட்டு விலகிறவன் கொள்ளையடிக்கப்படுகிறான், காயப்படுத்தப்படுகிறான். கர்த்தர் அதை பார்த்து இது சரியில்லைன்னு சொல்லிட்டு 16ஆம் வசனம் இயேசுவை பற்றி பேசுது. ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரசில் தரித்து நீதி சரிக்கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து வைராக்கியத்தை சால்வியாக போர்த்து கொண்டார். கிரியைகளுக்கு தக்க பலனை அளிப்பார். தம்முடைய சத்துருக்களிடத்தில் உக்கிரத்தை சரிக்கட்டி தம்முடைய பகைஞருக்கு தக்க பலனையும் தீவுகளுக்கு தக்க பலனையும் சரி கட்டுவார். இயேசு வந்தார், எப்படி வாழணும்னு காமிச்சாரு, நீதி நியாயத்தை நிலைநிறுத்தினார், எப்படி வாழணுங்கிற ஒரு ரோல் மாடலை காமிச்சார். அநீதி நிறைந்த உலகத்தில் அவர் வந்துட்டு மேலே போயிட்டாரா? இப்போ உங்களை என்ன இந்த பூமியில் வச்சிருக்கிறார். எப்படி வாழணும் என்பதற்கு ரோல் மாடல் யாருன்னா நீங்களும் நானும். இந்த சமுதாயம், இந்த உலகம் காப்பாற்றப்பட வேண்டும். இந்த உலகத்தில் உப்பாக ஒளியாக இருக்கணும்னா நாம் தான் ரோல் மாடல். அன்னைக்கு ஒருத்தனை இல்லை, இன்னைக்கு ஒருத்தனை இல்லை, நீங்கள்லாம் இருக்கீங்கல்ல. ரட்சிப்பென்னும் நீதி என்னும் மார்க்கவசத்தை அணிந்து ரட்சிப்பென்னும் சீராவை திரசிலை தரித்து நீதி சரி கட்டுதல் எல்லாத்தையும் போட்டிருக்கீங்க, இருக்குல்ல? அப்போ இருக்குன்னா இந்த உலகத்தில் தாக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தணும். தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவில் ஒரு மத்தியஸ்தனாக நீங்கள் நிற்கணும். எப்படி நிற்கணும்? 21ஆம் வசனம் சொல்கிறாரு, உன் மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவனோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும். எவர்களோடு இருக்கும்னா அந்த பொல்லாப்பை விட்டு விலகிறான் பார்த்தீங்களா,
அவர்களோடு இருக்கும் உடன்படிக்கை என்ன செய்வார்? உன் வாயில் வார்த்தை வைப்பேன், உன் பிள்ளைகளோட வாயில் வார்த்தை வைப்பேன், உன் பிள்ளையோட வாயில் வார்த்தை வைப்பேன். சமுதாயம் மாறணும்னா முதல்ல என்னுடைய இருதயத்திலும் என்னுடைய வாயில் வார்த்தை இருக்கணும். அப்போ உங்கள் பிள்ளைகள், அப்புறம் பேர பிள்ளைகள். அப்படி போனால் அந்த சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை நீங்கள் ஏற்படுத்த முடியும். அதுக்காக தான் கர்த்தர் உங்களை என்னை இந்த பூமியில் வச்சுருக்கிறார். பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் அவசியம். பணம் எல்லார் கையிலும் இருக்குது. ரோல் மாடலாக பிள்ளைனா எப்படி வாழ்படணும்னு காமிக்கிறதுக்கு அப்பா அம்மார்கள் கிடையாது. இன்றைக்கி திரும்பி பேசியிருக்குவாங்க. முதல் காரியம் பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும். ரெண்டாவது காரியம் அப்பா அம்மாவை கனப்படுத்தணும். அப்படி இருந்துச்சுன்னா பூமியில் அப்பா பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, அதே நேரத்தில் நீடித்திருப்பாங்க. அப்புறம் சொல்கிறாரு 4ஆம் வசனத்தில், பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாலும் கர்த்தருக்கேற்ற சிச்சைகளும் போதனைகளும் அவர்களை வளர்ப்பீர்களாக. கர்த்தருக்கேற்ற சிச்சைன்னு சொல்லும் பொழுது மக்கள் மத்தியில் சிச்சைன்னா தப்பான ஒரு அர்த்தம் வச்சுருக்குறாங்க. சிச்சைன்னா வியாதின்னு நினைக்கிறாங்க. கேட்டிருப்பீங்க இல்லையா? தேவன் நம்மை சிச்சிக்கிறார், வியாதியை கூட சிச்சிக்கிறார். சிச்சைன்னா என்ன காமிச்சிறேன், போட்டு பார்த்தேன். தமிழில் சிச்சைன்னு இருக்கும், ஆங்கில பைபிளில் நர்ச்சருங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. இங்கே நர்ச்சர் பயன்படுத்தப்பட்ட கிரேக்க வார்த்தை பைடியோ தான். பைடியோ தான் சிச்சைங்கிற வார்த்தை. நர்ச்சர்னா டியூட்டரேஜ், தட் இஸ் எஜுகேஷன் ஆர் ட்ரைனிங். பை இம்ப்ளிகேஷன் டிசிப்ளினரி கரெக்ஷன். டிசிப்ளினரி கரெக்ஷன்னா ஒழுங்குபடுத்துவதற்காக பிள்ளைகளை சரிப்படுத்துவது, அதுதான் சிச்சை. ஆங்கிலத்தில் நர்ச்சர். ஒரு கணத்தை மரியாதையும் கொடுத்து பிள்ளைகளை சரியான விதத்தில் ஒழுங்குபடுத்தி டீச் பண்ணி ட்ரெயின் பண்ணுகிறார். அப்புறம் ரெண்டாவது காரியம் அட்மானிஷன், போதனைன்னு சொல்லும் பொழுது மைல்டு ரிபியூக் ஆர் வார்னிங். மைல்டாக பிள்ளைகளை ரிபியூக் பண்ணுது. நீங்கள் செய்கிற எல்லா செயலுக்கும் ஒரு விளைவு இருக்கிறது, நீ எதை விதைக்கிறையோ அதை அறுப்ப அப்படின்னு பிள்ளைகளுக்கு, அதாவது சாபத்தை அறுப்பேன்னு சொல்லலைங்க, நீ எதை எப்படி நடக்கிறையோ என்னோட விளைவை பார்ப்பேன்னு பிள்ளைகளுக்கு ரிபியூக் பண்ணுவது, கடிந்து கொள்வது. அப்புறம் சொல்கிறார் பிள்ளைகளை கோவப்படுத்தாதுன்னு இருக்கு. விலைக்கு சொல்கிறேன் எந்தெந்த விஷயத்திலாம் பிள்ளைகளை நம்ம கோவப்படுத்துகிறேன்னு சொல்கிறேன். அப்புறம் எப்படி நடத்தணும்னு வசனம் காமிக்கிறேன். பிள்ளைகளை கோவப்படுத்தாமல் இருக்கு. பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு பவுண்ட்ரி வச்சுருக்கிறார், ஒரு எல்லை. இந்த எல்லைக்குள்ளே தான் பிள்ளைகள் இருக்கணும். எப்போவுமே லிமிட் வச்சுருக்கணுங்க. எங்கள் வீட்டில் வெளியே போனோம்னா கட்டாயம் கேட்டு தான் போகணும், கேட்காம போகக்கூடாது. எங்கே போகிறோன்னு கேட்கணும். நாங்கள் பெர்மிஷன் கொடுத்தா தான் வெளியே போகணும். பெர்மிஷன் கொடுக்காம வெளியே போக முடியாது. நான் சொன்னது புரியுதுங்களா? எங்கே போகிறோம், நான் வளர்ந்த விதம் எப்படி தெரியுமா? எங்கள் ஊரில் எங்கள் வீடு இங்கே இருக்குன்னா, அந்த கார் நிப்பாட்டுற மாதிரிலாம் காலி இடம், அந்த இடத்துல கம்மா இருக்கும். நான் ஒவ்வொரு முறையும் கம்மாய் குளிக்க போகும் சொல்லிட்டு போவேன், அம்மா குளிச்சுட்டு வரேமே. இப்பொழுது இந்த பழக்கம் இருக்குங்க எனக்கு. என் பொண்டாட்டிகிட்ட குளிச்சு வரைஞ்சுங்க. சின்ன வயசுலேருந்து சொன்ன பார்த்தீங்களா, குளிச்சுட்டு வந்துடுறேன்ட்டு. இப்போவும் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி அம்மா நான் குளிச்சுட்டு வந்துடுறேமே. எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியுமா? அங்கேருந்து வந்துச்சு. என்ன எல்லாமே சொல்லி செஞ்சு பழக்கம். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், ஒரு பவுண்ட்ரி வைக்கணும். அதே மாதிரி உங்களுக்கும் கர்த்தர் பவுண்ட்ரி வச்சிருக்கிறார். பிள்ளைகளுக்கு எப்படி எல்லை வச்சாரோ அதே மாதிரி உங்களுக்கும் எல்லை வச்சிருக்கார். பிள்ளைகளை நடத்தும் போது, போதிக்கும் பொழுது, ஒழுங்குபடுத்தும் போது பிள்ளைகளுடைய இருதயத்தில் கோபத்தை விதைச்சிடக்கூடாது. பிள்ளைகளை சீர்திருத்தும் போது பெரம்பை கையாளலாம், மைல்டாக ரிபியூக் பண்ணலாம், கடிந்து கொள்ளலாம். ஆனால் நீங்கள் செய்கிறது அன்பின் அடிப்படையில் வரணுமே தவிர கோபத்தின் அடிப்படையில் வரக்கூடாது. கோபத்தின் அடிப்படையில் வந்துச்சுன்னா பிள்ளைகளுடைய இருதயம் கோபம் தங்கிடும். கோபம் தங்கி அந்த கோபத்தை அவன் பிள்ளைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவான். அப்படியே நான் சொன்னது புரியுதுங்களா? எந்தெந்த விஷயத்தில் பிள்ளைகளை கோபப்படுத்துகிறோம்? முதல் காரியம், அநேக பேரண்ட்ஸ் வார்த்தைகளாலும் அதே மாதிரி சரீரப்பிரகாமும் பிள்ளையை துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க. துஷ்பிரயோகம் பண்ணுறோம்னா அடி பின்னிறது. அதாவது பிள்ளைகளை அடிக்கணும். அதுக்கு நான் அடுத்த வாரம் சொல்லுவேன். பிள்ளையை அடிக்கணும். பிள்ளைகள் அடிக்கிறது அடித்தது மாதிரி தெரியணும், கொஞ்சமாச்சும் வலிக்கணும். அதில் அப்படி தட்டக்கூடாது. அப்படி தட்டோம்னா செல்லமாக தட்டுறீங்க நடப்பான். அப்படி அடிச்சிங்கன்னா ஜம்முன்னு தெரியணும், அதனுடைய ரெஃப்ளெக்ட் தெரியணும். கன்னத்தில் அடிக்கக்கூடாது. அதுக்குன்னு கர்த்தர் ஒரு இடத்துல புஷ்ஷுன்னு வச்சுருப்பார் ஒரு இடம், அதை பார்த்து அதில் புளிச்சுன்னு விடுங்க. அது எப்போ அடிக்க சொல்கிறேன்,
சின்ன குழந்தைய அடிக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப மெச்சூர்ட் ஆகிட்டான், கல்யாணம் பக்கத்தில் வந்துட்டான், அப்போது நீங்கள் அடிக்கக்கூடாது. புரியுதுங்களா? அது அதுக்குன்னு இருக்குது, அதெல்லாம் நான் நம்புகிறேன். ஆனால் ரொம்ப கொடுமையாக அடிக்கக்கூடாது. அதே நேரத்தில் வார்த்தைகளை கொண்டு காயப்படுத்தக்கூடாது. நிறைய பெற்றோர்கள் அடிக்கிறது கிடையாது, மேலை நாடுகள் அடிக்க முடியாது. ஆனால் வார்த்தைகளை கொண்டு காயப்படுத்துவாங்க. சிலர் நினைக்கிறாங்க கையை கொண்டு அடித்தாதான், பிரம்பை கொண்டு அடித்தாதான் உள்ளே இருக்க எலும்புகளும் சேதமாகும், வார்த்தையை கொண்டு அடித்தா ஒன்றும் கிடையாதுங்கிறாங்க. பிரம்பை கொண்டு அடிக்கிறது கூட தப்பு கிடையாதுங்க, கொஞ்ச நாளில் சின்ன காயம் மறைஞ்சிருங்க. ஆனால் வார்த்தையினால் நீங்கள் அடிச்சிங்கன்னு வச்சுங்களேன், வார்த்தையினால் அடிக்கப்படுகிற காயம் பிள்ளை சாகர வர போகாது. சிலெல்லாம் பேர் சொல்லி கூப்பிடுவாங்க தெரியுமா? பேர் சொல்லினா நல்ல பேர் இல்லை, உருப்படாதவனே, விளங்காதவனே, நாசமாக போகிறவனே. நீங்கள் எது பேர் வச்சுருப்பீங்க? பேர் சொல்லி கொடுக்கக்கூடாது. தமிழ்லே சொல்கிறாங்கல்லங்க, திருவள்ளுவரே சொல்லியிருக்காருங்க, தீனால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாது. நாக்கில் செஞ்சிங்கன்னா பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஆழ்த்தத்துவத்தில் போய் பதிக்கும். பேசுகிற வார்த்தைகள் பிள்ளைகள் எந்த காரணத்தை கொண்டும் காயப்படுத்தாத வார்த்தைகளாக இருக்கணும். நான் சில நேரத்தில் பிள்ளைகளை காயப்படுத்தியிருக்கேன், சில வார்த்தையில் நானும் அறியாமல் செஞ்சுருக்கேன். ஆனால் மறு செகண்டை பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து அதை சீர்படுத்துவேன், சரிப்படுத்துவேன், ஒரு அம்மா கொடுத்து கட்டி பிடிச்சி சரி பண்ணிடுவேன். ஏன்னா என்னுடைய இருதயத்தில் கோபம் இல்லை. நான் சொன்னது இப்போ என் இருதயத்தில் பிள்ளைகளை கண்டிக்கும் பொழுது என் இருதயத்தில் அன்பு இருந்துச்சு, கோபப்படுறது மாதிரி காமிச்சேன். ஆனால் என் இருதயத்தில் கோபத்தை வச்சுக்கிட்டு அந்த கொடும் கோபத்தின் நிமித்தம் பிள்ளைகளை டீல் பண்ணுறேன்னா, வேதம் சொல்கிறது மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதேன்னு இருக்கு. படிச்சிங்க இல்லையா? யாக்கோபில் சொல்கிறார் மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை. நிறைய மக்கள் பிள்ளைகளை எதன் அடிப்படையில் கணிக்கணும், இவங்க எதே ஒருத்தர் அப்செட் ஆகிருப்பாங்க, கோவப்பட்டிருப்பாங்க, அந்த கோபத்தை அப்படியே கொண்டு போய் பிள்ளை மேலே சாத்துறது. புரியுதுங்களா? எதுக்கு அடிச்சோம்னு பிள்ளைகளுக்கு தெரியாதுங்க, எதுக்கு அடி வாங்குறோன்னு தெரியாதுங்க. அது தப்பு. பிள்ளைகளுடைய இருதயம் கோபம் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். அடிக்கலாமா? பெரம்பை கையாளலாமா? கையாளலாம், கட்டாயம் கையாளலாம், கையாளணும். ஆனால் சின்ன பிள்ளை கையாளக்கூடாது. ஏன்னா ஏன் கையாளணும் பைபிள் சொல்லுதுன்னா கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கறதுக்கு தான். சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும்? சொல்ல அடிக்க செய்வியா 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 அவன் அந்த பிள்ளை எதுக்கு செய்வியா தெரியாது, எதை செய்வியா தெரியும், பாப்பா செய்வியா 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 லைட்டாக தட்டணும், அவ்வளோதான். காட்டுமிராண்டி மாதிரி அடிக்கூடாது. நான் சொன்னது புரியுதுங்களாங்க? அதே மாதிரி ஒரு ஏஜை கடந்துட்டாலும் பெரம்ப கையாளக்கூடாது. பிள்ளைகளை கோவப்படுகிற இன்னொரு காரியம், நீங்கள் கோவப்படுகிறதுல ஒரு சீரற்று இருப்பது, அதாவது எப்படின்னா ஒரு இன்கன்சிஸ்டன்சி இருப்பது. அதே காரியத்தை தப்பு பண்ணியிருப்பான், அன்னைக்கு நீங்கள் ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டீங்க, ஏன்னா நீங்கள் நல்ல மூடில் இருந்திருப்பீங்க. நீங்கள் நல்ல மூடில் இருக்கும்போது அதே காரியத்தை பண்ணியிருப்பான், அதே தப்பை பண்ணியிருப்பான், கண்ணுக்காமல் இருப்பீங்க. அதே இது இன்னொரு கெட்ட மூடல் இருக்கும்போது அதே காரியத்தை பண்ணும்போது அடிக்கும்போது அன்னைக்கு அடிக்கல இன்னைக்கு அடிச்சாங்கம்மா. பிள்ளைகளை ஒழுங்குபடுத்தணும், சரிப்படுத்தணும். ஆனால் நீங்கள் பிள்ளைகளை சீர்திருத்தத்தில் கன்சிஸ்டன்சி இருக்கணும். தப்புன்னா எப்போவுமே தப்பு தான். நான் சொன்னது புரியுதுங்களா? அதே மாதிரி வீட்டில் சில பிள்ளை செல்ல பிள்ளையா வச்சுருப்பாங்க தெரியுமா? செல்ல பிள்ளை தப்பு பண்ணோம்னா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, இன்னொரு பிள்ளை சொன்னோம்னா மாங்குன்னு போடுறது. அப்போ அதில் இன்கன்சிஸ்டன்சி கிடையாது. ரெண்டு பிள்ளை இருக்காங்க, ரெண்டு பிள்ளைகள் தப்பு பண்ணாலும் நான் சீர்திருத்துவேன், திட்டிருக்கேன், அடிச்சிருக்கேன். இப்போ அடிக்கிறது கிடையாது. இப்போ என்ன பெரம்ப வச்சு அடிக்கிறது கிடையாது, லைட்டாக இருக்கும், அன்னைக்குமா இருக்காது. ஏன்னா இப்போ வளர்ந்துட்டான். ஆனால் கன்சிஸ்டன்சி இருக்கணும். பிள்ளைகள் தெரியாமல் யாவும் மரத்தில் செய்கிறாங்க, அது வேற, அதுக்கு நீங்கள் செய்யக்கூடாது. ஆனால் யாவும் மரதையே வாழ்க்கையாக மாறிச்சுன்னா கஷ்டம். ஆனால் ஒரு காரியம் சொல்கிறீங்க, இதை செய்யாதராங்கிறீங்க, அவன் செய்யக்கூடாது திரும்பி வேணும்னே செஞ்சான்னா அது ரெபலியஸ், அது முரட்டாட்டம். முரட்டாட்டங்கிறது கொடுமையானதுங்க. முரட்டாட்டம் எப்படிப்பட்டதுன்னா பில்லி சூனியத்துக்கு சமாதானம் பைபிள் சொல்லுது.
முரட்டாட்டம் பண்ணுறது வந்து பில்லி சுனிது. அந்த முரட்டாட்டத்தை பிள்ளையுடைய இருதயத்திலேருந்து எடுத்துடணும். இன்னொரு காரியம், பிள்ளையோட இருதயத்தில் கோவப்படுகிற காரியம் என்னென்னா, எல்லாருக்கும் முன்பாகவும் அடிக்கூடாது, எல்லாருக்கும் முன்பாகவும் திட்டக்கூடாது. நான் சில நேரத்தில் அன்றைக்கி ஒரு நான் இங்கே தப்புன்னா இங்கே நான் சத்தம் போட்டேன். அவன் வரும்போது எனக்கு கோவமாக சொன்னான், நீங்கள் பேசுகிறது 4 சேருது கேட்டுச்சு தெரியுமான்னாவே. எனக்கு மற்ற விஷயத்தில் நான் காம்ப்ரமைஸ் பண்ணிடுவேன். ஏன்னா இது சின்ன காரியம் கிடையாது. மினிஸ்ட்ரியில் திறனோம்னா நான் இங்கே நின்று சத்தம் போட்டேன், அப்படி பண்ணாதரான்னு சொன்னேன். நான் அவன் போகும்போது கோவமாக பேசினான், நீங்கள் பேசுகிறது 4 சேரில் உட்காந்துருக்கிற கேட்டு தெரியுமா, அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமான்னு. அவன் டே நல்லது தானடா சொன்னேன்னு நான். அப்போ பிள்ளைகள் 4 எனக்கு எங்கள் அப்பா ரொம்ப பிடிக்குங்க. எந்த விஷயம் தான், அந்த ஒரு விஷயத்தை எங்கள் அப்பா கோவப்படுவார். கோவப்பட்டு அந்த விஷயம் எனக்கு பிடிக்காது. கோவப்பட்டாலும் சில இடத்துல உக்கிரமாக கோவப்படுவார், அது எனக்கு பிடிக்காது. ஆனால் எங்கள் அப்பா இது வரைக்கும் அடுத்தவங்களுக்கு முன்னாடி என்னை ஒரு நாள் கூட திட்டினது கிடையாது. அங்கே ஒரு நாள் கூட திட்டினது கிடையாதுங்க. ஒரு நாள். ஒரு மேலே மதுரையில் நல்ல ஞாபகம் இருக்குது, என்னை திட்டிக்கிட்டு இருக்காரு. கெஸ்ட்டு வந்தாங்க, என்னை உள்ளே போய் சொல்லிட்டாரு, உள்ளே போனாரு. ஏன்னா அடுத்தவனுக்கு முன்னாடி என் பிள்ளையை திட்டக்கூடாதுன்னு நினச்சிட்டாரு. ஒரு நாள் கூட திட்டினது கிடையாதுங்க. நீ அடுத்தவங்களுக்கு முன்னாடி நான் பண்ண தப்பையும் மற்றவங்களும் சொல்லவும் மாட்டாருங்க அவர். இப்போ உங்கள் மேலே எனக்கு அதிகாரம் இருக்கா? நல்லா கவனிங்க, பைபிள் படிங்க, வசனம் கேளுங்க, நேரத்துக்கு சர்ச்சுக்கு வாங்க, அதெல்லாம் திட்டுறது கிடையாதுங்க. பைபிள் படிக்க சொல்லிட்டாரு, நேரத்துக்கு வர சொல்லிட்டாரு, திட்டார். ஐயோ திட்டுறது ஆலோசனை, அது ஆலோசனை வேற, திட்டுறது வேற. ஆனால் உங்களுக்கு ஒரு காரியத்தை இத்தனை பேருக்கு முன்னாடி உங்களை நிற்க வச்சு திட்டினா எப்படி இருக்கும் உங்களுக்கு? சந்தோஷமா இருக்குமா? அப்போ உங்களுக்கு எப்படி கஷ்டமாக இருக்கோ அதே காரியம் பிள்ளைக்கும் கஷ்டமாக இருக்கும், இருக்கு தானே? அப்போ அதை செய்யக்கூடாது. பிள்ளையோட இருதயத்தை கோபத்தை உள்ள கொண்டு போகக்கூடாது. வசனம் வாசிப்போம், நீதிமொழியில் 6. ஏன் பிள்ளைகளை கத்தருக்கேற்ற போதனைகளும் சிச்சைகளும் வளர்க்க வேண்டும் பைபிள் சொல்லுதுன்னு பார்ப்போம். நீதிமொழியில் 6:20. என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள். கற்பனைகளையும் சொல்லலை, கற்பனைங்கிறது கீழ்ப்படுகிறது, ஒபே பண்ணுறது, கனப்படுத்துறது, இதுதான் பிரதானமான கற்பனை. என் மகனே, உன் தகப்பனுடைய கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகளை எப்பொழுதும் உன் இருதயத்திலே அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள். நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும்போது அது உன்னுடனே சம்பாதிக்கும். பிள்ளைகள் கூட எப்பவுமே இருக்க முடியாது. இன்றைக்கி இருக்கிற உலகம் வந்து தாய் தகப்பனை விட்டு ரொம்ப தூரம் படிக்கிறதுக்கு, வேலை பார்க்குறதுக்கு, பல இடத்துக்கு போகக்கூடிய சமுதாயம். பிள்ளைகளை எப்பொழுதுமே கவனிக்கவும் முடியாது. ஆனால் பிள்ளைகளுக்கு சரியான காரியத்தை போதிச்சு சிறு வயதிலேயே போதிச்சிங்கன்னா அது பிள்ளையோட இருதயத்திலேருந்து எண்ணத்திலேருந்து விலகாது, அப்படியே உள்ளவே இருக்கும். ஒரு ரோல் மாடல் கொடுத்துட்டே இருக்கணுங்க. அப்புறம் சொல்கிறாரு, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ பலி. போதக சிச்சையே ஜீவ பலி. பிள்ளைகளுக்கு கொடுக்குற கரெக்ஷன், அதாவது சரிப்படுத்துவது, போதிப்பது, ஒழுக்கத்துக்கு நேரம் நடத்துவது பற்றி சொல்லும் பொழுது போதக சிச்சையே ஜீவ வழி. ஆங்கிலத்தை சொல்லும் பொழுது இந்த வே ஆஃப் லைஃப்ங்கிறாரு. வே ஆஃப் லைஃப்னா அதான் வாழ்க்கை முறையேங்கிறார். 5 வயசில் பிள்ளைகளுக்கு டீச் பண்ணுறோம், போதிக்கிறோம், ஒழுக்கப்படுத்துகிறோம். 10 வயசில் செய்யணும், 16 வயசில் செய்யணும், 30 வயசில் செய்யணும், கடைசி வரை செய்யணும். இப்போ எங்கள் அப்பா அம்மா எனக்கு இல்லை. எங்கள் அப்பா அம்மா இருந்து ஒருவேளை நான் செய்கிறது தப்பாக இருந்து சொன்னாங்கன்னா நான் மாற்றுவேன். கல்யாணம் முடிஞ்சதுனாலும் சரி, நான் செய்கிறது இந்த விஷயம் தப்புன்னு எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்கன்னா நான் கட்டாயம் மாற்றிக்குவேன். டிசிப்ளின் இல்லைன்னா எந்த இடத்துலையும் சிறந்த வாழ்க்கை அமைய முடியாது. அது வாழ்க்கையாக இருக்கட்டும், திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், இந்த டிசிப்ளினுக்கு பிள்ளை வரல, அங்கே வந்து ரிபல்லியஸ் இருக்குது, முரட்டாட்டம் இருக்குன்னா சக்ஸஸான லைஃப் வாழ்கிறது கஷ்டம். வாசிப்போம் சங்கீதம் 68. ரொம்ப முக்கியங்க. அந்த பிள்ளையோட இருதயத்தில் ரிபல்லியஸ் இருப்பது, முரட்டாட்டம் இருப்பது. பைபிள் சொல்லுது, ரெண்டகம் பண்ணுகிறது பிள்ளி சூனியத்துக்கு சமானம். பிள்ளி சூனியம் ரெண்டகம்னா என்னது? ரிபல்லியஸாக இருப்பது, முரட்டாட்டமாக இருப்பது.
பில்லி சூனியம் பண்ணுறதுக்கு சமன் இருக்கு, பேய்களோடு கனெக்ட் ஆகிற மாதிரி. சங்கீதம் 68:6. தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். தனிமையாக இருக்கோன்னா கல்யாணம் கட்டலை அல்லது அப்பா அம்மா சரியாக இல்லை, அப்படி உங்களுக்கு கர்த்தர் வீடு வாசலை ஏற்படுத்தி ஒரு குடும்பத்தை ஏற்படுத்துகிறார். கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். தமிழில் துரோகிகளோன்னு போட்டிருக்கு, ஆங்கில பைபிளில் ரிபல்லியஸ்ன்னு போட்டிருக்கு. முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களோ வறண்ட பூமியில் தங்குவார்கள் இருக்கு. வேதத்தில் 2 வசனம் சொல்கிறேன், வீட்டில் படிங்க. லூக்கா 11:24, மத்தேயு 12:43. 2 இடத்துல ஆண்டவர் சொன்னார், ஒருவனுக்குள்ள அசுத்தாவி இருக்கும் பொழுது அதை துரத்தும் பொழுது அது வறண்ட பூமியில் போய் தங்குன்னு சொன்னார். படிச்சிருப்பீங்களே, அது வறண்ட அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் பொழுது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி 7 பிசாசை கூட்டி வருன்னு இருக்கு. போகும், ஒருத்தண்ட போயிடுச்சு, வறண்ட ட்ரை பிளேஸ்லேயே அலையும். அலையாத போது தங்குறதுக்கு ரெஸ்ட் இல்லாத பொழுது இந்த இடம் பேய் விரட்டி போயிடுச்சு இல்லையா, 7 விரட்டி வரும். அப்போ துரட்டப்பட்ட பேய் எங்கே போகுது? வறண்ட இடத்துல போகுது, தண்ணீர் உள்ள இடத்துக்கு போகுது கிடையாது. உங்களை மனதில் தண்ணீர் எப்பொழுதுமே இருக்குன்னு வச்சுங்களேன், பிசாசு மனதில் வர முடியாது. தண்ணின்னா என்ன? தண்ணி தெளிச்சிட்டே இருக்கதா? வசனமாகிய நீர் உங்கள் மனதில் இருந்துச்சுன்னா பிசாசுடைய டெம்டேஷன் உள்ள விழவே விழாது. ஏன்னா அங்கே தங்குவதற்கு இடம் இருக்காது. ஆவிக்குள்ளே போக முடியாது. ஏன் போக முடியாது? அங்கே ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும், அதனால் ஆவிக்குள்ளே போக முடியாது. மனது எப்பொழுதுமே ஜீவனோடு தண்ணீரே இருந்துச்சுன்னா மனதுக்கு வர முடியாது. சில பேர் டெம்டேஷன் வைக்கிறான்ல, சில மக்கள் பேயே பிடிச்சிருக்காங்களங்க, பேய் பிடிச்சி வறண்ட இடத்துக்கு போகுது. பைபிள் சொல்லுது துரோகிகளும் வறண்ட இடத்துல தங்குவான் இருக்கு. துரோகி யாரு? ரிபல்லியஸ், முரட்டாட்டம் பண்ணுறவன். அப்போ முரட்டாட்டம் பண்ணுறவன்லாம் பேய் பிடிச்சவன் சொல்லலை. ஆனால் முரட்டாட்டமான ஒரு ஸ்பிரிட் இருக்குன்னா, அது ரிபல்லியஸ் ஸ்பிரிட் இருக்குன்னா, அது பில்லி சூனியம் பண்ணுறதுக்கும் பிசாசு இருக்கிற அந்த ஆதிக்கத்தின் கீழே இருக்கிறதுக்கும் சமானம் இருக்கு பைபிள் சொல்லுது. அதனால தான் பிள்ளைகளை சிறு வயதில் இருக்கும் பொழுதே சீர்திருத்துங்க, டிசிப்ளின்மெண்ட்டே வாங்க. அது பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நன்மைங்க. வாசிப்போம் நீதிமொழி 22:6. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பிள்ளைகளை போதிக்க வேண்டிய விதத்தில் போதின்னு சொல்லலை, பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்து. போதிப்பது வேற, ட்ரெயின் பண்ணுவது வேற. போதிப்பது ஈஸியா, ட்ரெயின் பண்ணுவது ஈஸியாங்க? போதிப்பது தாங்க ஈஸி. நம்ம ஊர்லேயே 2 இது ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஒன்று அட்வைஸு, இன்னொன்று சாரி. போதிக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் ட்ரெயின் பண்ணுங்க கஷ்டம். இங்கே சொல்றாரு பிள்ளைகளை ட்ரெயின் பண்ணுங்கிறாரு, நடப்பி. பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்தில் நீ ட்ரெயின் பண்ணினா கடைசி வரை அந்த வழியில் போவான். கீழே வாசிப்போம் 22:15. ஒரு முறை தப்பு பண்ணாங்கன்னா திரும்பி வரை செஞ்சு காமிக்கணும், இப்படி செய்யணும், இப்படி செய்யணும், இப்படி செய்யணும், கடைசி வரை ட்ரெயின் பண்ணணும். நாயை ட்ரெயின் பண்ணுறாங்க தெரியுமா? நம்ம ஊர் நாயை ட்ரெயின் பண்ண முடியாதுங்க, தெரு நாயை ட்ரெயின் பண்ணாதீங்க, ட்ரெயினே ஆகாது. சில நாயை, எங்கள் வீட்டில் ஒரு நாய் இருந்துச்சுங்க. அந்த நாய் நான் சோறு வச்சேன்னா உட்காந்துரும், தட்டில் வைக்கக்கூடாது. நான் வந்த உடனே அப்படியே உட்காரணும், உட்காந்தா தான் தட்டில் சோறு போடுவேன். நான் போன உடனே அப்படியே உட்காந்துக்கிறோம். ஏன்னா ட்ரெயின் பண்ணேன் நான். போட்ட உடனே கபக்குன்னு விழக்கூடாது, விழுந்துச்சுன்னா எடுத்துருவேன். உட்காருன்னு சொன்னோன்னா உட்காந்ததுக்கப்புறம் தான் சோறு போடுவேன். அப்போ நாயை ட்ரெயின் பண்ணுறதுக்கு நான் நேரம் செலவழிச்சிருக்கேன். நாயே ட்ரெயின் பண்ணுறோம்னா பிள்ளை ட்ரெயின் பண்ணணும். சரியாக செஞ்சோம்னா ரிவார்டு கொடுக்கணும், சூப்பர் அப்படி தான் செய்யணும், ரிவார்ட் பண்ணணும். சரியாக செய்யலைன்னா நார்மலாக செஞ்சு காமிக்கணும். 22:15. பிள்ளையின் நெஞ்சிலே
இல்லைங்க, என் பிள்ளை சூப்பர் பிள்ளைங்க, என் பிள்ளை ஏஞ்சலு. உங்கள் பிள்ளை ஏஞ்சலாக இருந்தால் கூட பிள்ளைகளுடைய நெஞ்சில் மதியனம் ஒட்டியிருக்கும். என் பிள்ளை தப்பு செய்யுமா? இல்லைங்க, உங்கள் பிள்ளை நெஞ்சில் மதியனம் ஒட்டியிருக்கும். தண்டனையின் பிரம்பு அவனை அகற்றும். தமிழில் தண்டனையின் பிரம்புன்னு போட்டிருக்காங்க. அதில் ராட் ஆஃப் பனிஷ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. தமிழில் அப்படி சொல்லலை, ராட் ஆஃப் கரெக்ஷன். பனிஷ்மெண்ட் வேற, கரெக்ஷன் வேற. பனிஷ்மெண்ட்டுங்கிறது உள்ளத்தில் கோபத்திலிருந்து செய்கிறது. சொன்னது புரியுதுங்களாங்க? பிள்ளைகளை தண்டிக்கும் போது மனதில் இருதயத்தில் ஒரு துளி கூட கோபம் இருக்கக்கூடாதுங்க. கோபம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு ப்ரெஷர் ஏறும், ஏறும் உங்களுக்கு ப்ரெஷரு. பிள்ளைகளை தண்டிக்கணும், சீர்திருத்தணும், ஆனால் உள்ளத்தில் பிள்ளைகள் மேலே அன்பு இருக்கணும். சொன்னது புரியுதா? இது ஞானம். ஆண்டவர் நம்மை சீர்படுத்துறாரா, சரிப்படுத்துறாரா? கோபம் இருக்கா? கோபம் கிடையாது. கோபம்லாம் இயேசு மேலே கொட்டியாச்சு. சொல்கிறேன், பிள்ளையின் நெஞ்சிலே மதியனம் ஒட்டியிருக்கும். தண்டனையின் பிரம்பு அதை, தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். நீதிமொழி 29:15. பிரம்பும் பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். பிரம்பு மட்டும் கொடுக்குன்னு சொல்லலைங்க. அங்கே தண்டனையின் பிரம்பு பிள்ளைகளோட நெஞ்சிலுக்கு மதியனத்தை நீக்கின்றிருக்கு. இங்கே பிரம்பு மட்டும் இல்லை, பிரம்பும் கடிந்து கொள்ளலும். பிள்ளையை பட்டு பட்டு அடிச்சுட்டு போகக்கூடாது. அடிச்சுட்டு சொல்லணும், ஏன் அடிச்சேன்னு தெரியுமா, உன்னையே எதுக்கு ஒன்று கண்டிச்சுன்னு தெரியுமா அப்படின்னு பிள்ளைகளுக்கு டீச் பண்ணணும். பிள்ளை சிலர் வந்து டீச்சே பண்ண மாட்டாங்க, பட்டு பட்டு பட்டுன்னு அடிச்சுட்டு விட்டுருவாங்க. நான் சொன்னது புரியுதா? அடிக்கிறது தப்பு இல்லை, ஆனால் ஏன் அடிச்சேன்னு கொஞ்சம் நேரத்தில் பிள்ளைகள்கிட்ட உட்காந்து நீங்கள் பேசணும். நேரம் செலவழித்து பேசணும். பேசுகிறோமா? பேசணும், சூப்பர். பேசாமல் அடிச்சுட்டு சிலர் அடிப்பாங்க, அடிச்சுட்டு 4 நாளைக்கு பிள்ளைகிட்ட பேசவே மாட்டாங்க. பேசணும், பேசணும். ஏன் அடித்தோம், எதுக்கு அடித்தோன்னு பிள்ளைகள்கிட்ட பேசணும். ஒரு வசனம் படித்து முடிச்சிருவோம். நீதிமொழி 13:24. பிள்ளைகள்கிட்ட சொல்லிக் கொடுக்குறங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லணுங்க பிள்ளைகளுக்கு. ஏன் அப்பா அடித்தாங்க, ஏன் அம்மா அடித்தாங்க, என்ன காரணத்துக்கு அடித்தாங்கன்னு பிள்ளைகளுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி சின்ன வயசுலேருந்து சொல்லிக் கொடுக்கணும். இதுக்காக தான் அடித்தாங்க, இப்படி நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லணும். 13:24. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். அவன் மேல் அன்பாக இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான்னா சின்ன வயசுலேருந்தே தண்டிக்கிறான்னு அர்த்தம். ஆங்கில பிள்ளை பீட் டைம்னு இருக்கும். பீட் டைம்னா எங்கேஜிலிருந்தே, சின்ன வயசுலேருந்தே பிள்ளை வெறும் பிரம்பு மட்டுமல்ல சொல்லி கொடுக்குறான். உங்கள் பிள்ளைய நீங்கள் சீர்படுத்தலை, பிள்ளைய டிசிப்ளின் பண்ணலைன்னா நீங்கள் பிள்ளையை நேசிக்கலைன்னு அர்த்தம். சில சொல்லுவாங்க, என் பிள்ளையை நான் ரொம்ப நேசிக்கிறேன், பிள்ளையை நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். அப்புறம் நீங்கள் பிள்ளையை நேசிக்கலைன்னு அர்த்தங்க. பிள்ளைகள் வளர்ந்ததுக்கப்புறம் உங்களை வெறுப்பாங்க. நல்லா கவனிங்க, பிள்ளை உங்களை நேசிக்க மாட்டாங்க. அன்னைக்கு எங்கள் அப்பா என்னை சரிப்படுத்தலை, என் மேலே கொஞ்சம் அன்பாக இருந்தாருன்னா என்னை சரிப்படுத்தியிருப்பார், என்னை தப்புன்னு சொல்லியிருப்பார். சின்ன வயசுலேருந்தே பிள்ளைகளுக்கு தப்பு சரி என்னென்னு கத்தருக்கேற்ற போதனைகளும் சிச்சைகளும் நடத்திட்டு வாங்க. நடத்துனீங்கன்னா பிள்ளைகள் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பார்கள். 2 காரியம் சொல்லி முடிச்சிடறேன், அப்படியே உதாரணமாக சொல்லிடுறேன். தாவீது நல்ல மனுஷன், கத்தருக்கு இருதயத்துக்கு ஏற்றவன். ஒரு பாவம் செஞ்சார். கர்த்தருடைய கிருபையினால் மனம் திரும்பி தேவன்கிட்ட ஒப்புரவாகினார். தாவீது நல்ல ராஜா, ஆனால் நல்ல அப்பா கிடையாது தெரியுமா? தாவீது ஒரு ஒஸ்டான அப்பா. பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்காதனால அவனுடைய 2 பிள்ளைகள் வாலி வயசு செத்து போச்சு. ஒரு இடத்துல கூட பிள்ளைகள் செய்கிறதை தப்ப தாவீது ஒரு இடத்துல கூட நீ ஏன் இப்படி செய்கிறன்னு பிள்ளைகள்கிட்ட ஒரு சொன்னதே கிடையாது. வாசிங்க 1 ராஜாக்கள் திருப்போ 1 ராஜாக்கள் 1:6 5ஆம் வசனம் முதல்ல போடுவோம். ஆகீத்துக்கு பிறந்த அதோனியா என்பவன் நான் ராஜாவாவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதித்தான். அவனுடைய தகப்பன் நீ இப்படி செய்வானேன் என்று அவனை ஒரு காலம் கடிந்து கொள்ளவில்லை. அவன் மிகவும் அழகுணனாயிருந்தான். அப்சலோமுக்கு பின் அவன் தாய் அவனை பெற்றாள். அப்சலோம் தாவீதுடைய பிள்ளை.
அப்சலோமுக்கு அடுத்த பிறந்தவன். அவனை தகப்பன் ஒரு நாள் கூட நீ இப்படி செய்வானே என்று அவனை ஒரு காலம் கடிந்து கொள்ள, இப்படி செய்யக்கூடாதுன்னு கடிந்து கொள்ளலை. அப்சலோம் எழும்புறான். அப்சலோம் எழும்பி ராஜ்யத்தை அப்பா கையிலேருந்து எடுக்க நினைக்கிறான். வேறு விதமாக அப்பாவை கொல்ல நினைக்கிறான். கொன்னு ராஜ்யத்தை எடுக்க நினைக்கிறான். தாய் தகப்பனை கனப்படுத்தலைன்னா உயிரோடு வாழ முடியாது. 7ஆம் வயசில் அப்சலோம் செத்துட்டான். ஏலி முதல் தீர்க்கதரிசி தன் பிள்ளைகளை 2 பிள்ளைகளையும் சரியாக நடத்தாதனால 2 பிள்ளைகளும் யுத்தத்தில் ஒரே நாள் செத்து போச்சு. வாசிங்க, அந்த ஒரு வசனத்தை முடிப்போம். 1 சாமுவேல் 3:13. அவன் குமாரர்கள் தங்கள் மேல் வந்த சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்து நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு 2 பாவம் செஞ்சாங்க பிள்ளைங்க. ஒன்று, தேவாலயத்தின் காணிக்கை எடுத்தாங்க. அப்புறம் தேவாலயத்துக்குள்ளே உபச்சாரம் பண்ணாங்க. தேவாலயத்துக்கு வர பிள்ளைகளை தேவாலயத்துக்குள்ளே வச்சு உபச்சாரம் பண்ணால் அதை ஒரு நாள் கூட ஏலி கண்டிக்கவே இல்லை, அதை சீர்திருத்தம் இல்லை. விளைவு அழிவு. அதனால் பிள்ளைகளை கர்த்தரும் கையில் கொடுத்துருக்கிறாருன்னா பிள்ளைகளை சரியாக டிசிப்ளின் பண்ணுங்க. பிள்ளைகள் இருதயத்தில் கோபத்தை விதைச்சிடாதீங்க. என் பிள்ளைகள் 2 பேரும் நான் சரிப்படுத்தியிருக்கேன், நான் அடிச்சிருக்கேன், திட்டியிருக்கேன், உங்களுக்கு முன்னாடி தான் சொல்கிறேன் நான். ஆனால் என்னுடைய இருதயத்தில் கோபம் கிடையாது, அவங்களுடைய இருதயத்தில் என் மேலே கோபம் கிடையாது. ஏன் கோபம் கிடையாதுன்னா, நான் அவங்களை சேதப்படுத்தணும்னு சொல்லலை, அவன் வாழ்க்கையினுடைய இலக்கை நோக்கி அவன் பிரயாணம் பண்ணணும். அவனுக்குள்ள கர்த்தர் சில பொட்டன்ஷியலை வச்சிருக்கிறார், திறமைகளை வச்சிருக்கிறார். அந்த திறமைகளை எடுப்பதற்கு ஏற்ற விதத்தில் நான் சிச்சிக்கணும், போதிக்கணும், ட்ரெயின் பண்ணணும். அப்போ தான் உள்ளே இருக்க பொட்டன்ஷியல் வரும். நான் சொன்னது புரியுதுங்களா? நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அத்தனைக்கு வீணாக போயிடும். அதனால் கர்த்தரும் கையில் பொறுப்பு கொடுத்துருக்கிறாரு. அந்த பொறுப்பை உணர்ந்து செஞ்சீங்கன்னா நல்ல தாயும் தகப்பனாக இருப்போம். நீங்கள் செய்கிற செயல் சந்ததி சந்ததியாக போகும். உங்கள் பிள்ளைகள் எழும்பி உங்களை பாக்கியவதுன்னு சொல்லுவாங்க, உங்களை பாக்கியவான்னு சொல்லுவாங்க. அதான் என்னுடைய ஆசை. என் பிள்ளைகளுக்கு என் பேர் இருக்குது பின்னாடி, என் முதல்ல இருக்கிற பேரை அவங்களுக்கு பின்னாடி இருக்குது. அப்புறம் அவன் பிள்ளை போகும். ஒரு நாள் கேட்போம், 3ஆவது தலைமுறையில் யார் அந்த எஸ்ரான்னு கேட்டோம்னா, அதாண்டா உங்கள் கொள்ளு தாத்தா அப்படின்னு சொல்லணும். அவர் தாண்டா இப்படி இருந்தாருன்னு சொல்லணும். அப்போ நீங்கள் ஒரு லெகசி, ஒரு மரபை ஏற்படுத்தணும். சரிதானே? அதுக்கு வேலை செய்யுங்க. உங்கள் வேலைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டாயம் கொடுப்பார். எழுந்து நிற்போம். பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு செய்திருக்கிற எல்லா விதமான கிருபை, தயவு, அனுகூலம், ஒத்தாசைகளுக்காக நன்றி. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். எங்களை எல்லா தீமைக்கு விலக்கி ரட்சிக்கிற கர்த்தர், சமாதானத்தின் தேவன், எல்லா விதமான சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினால் நிரப்பி நடத்துங்க. கொடுத்த ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நன்றி. குடும்பங்கள் கர்த்தர் கொடுத்த ஒரு ஈவு, கர்த்தர் கொடுத்த சுதந்திரம், ஒவ்வொருவரும் குடும்பத்தை நேசித்து காப்பாற்றி ஒரு முன் உதாரணமாக வாழ உதவி செய்வீராக. ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கும் பிள்ளைகள் மேலே பொறுப்பெடுக்கக்கூடிய பிள்ளைகளாக, பிள்ளைகள் மேலே பொறுப்பெடுக்கக்கூடிய தாய் தகப்பனாக, முன் உதாரணமாக இருக்கக்கூடியவர்களாக கர்த்தாவே போதிக்கிறவர்கள் மட்டுமல்லாமல் நடத்துகிறவர்களாய் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா விதமான கனமும் எல்லா விதமான மகிமை எங்கள் வாழ்க்கையில் உமக்கே உண்டாயிருக்கட்டும். உங்களை உயிர்ப்பிக்கிற வல்லமை எங்களை உயிர்ப்பிக்கட்டும். பிள்ளைகள் எழும்பட்டும். சந்ததி சந்ததியாக அவர்கள் வாயிலிருந்தும் அவர்கள் பிள்ளைகளுடைய வாயிலிருந்தும் அவருடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்தும் வார்த்தை நீங்க போகாமல் இருதயத்திலையும் சிந்தையிலையும் வாயிலையும் வார்த்தை இருக்கட்டும். இந்த உலகத்துக்கு உப்பாக இருக்கட்டும், ஒளியாக இருக்கட்டும், வெளிச்சமாக இருக்கட்டும். இந்த உலகத்தில் தங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்கட்டும். ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவே தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரியை மட்டும் இருப்பதாக, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கும் விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி சமாதான கட்டளையிட கடவர்.
கர்த்தரோட ஆசீர்வதித்து ஜீவனோடு சுகத்தோடு தீர்க்காயுசோடு ஒரு நோயும் ஒரு பலவீனமும் அணுகாமல் தீர்க்காயுசோடு 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வைப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.